அம்மா வாழ்க வளமுடன். சிவசங்கரிம்மா. வாழ்க வளமுடன். ஆமா ஸ்டார்ட் பண்ணிடுங்கம்மா. சரி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும், ஞானிகளும், மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தமிழ் நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு இனிதே தொடர்கிறோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாட அருள்நிதி சிவபால ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இறைவணக்க பாடல். ஆதியிலும் பரும்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்க பாடல். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவிகள் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவீரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்வோம். நன்றிங்கம்மா. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். நன்றி.
வாழ்க வளமுடன். தவம் தொடங்கும் இடத் தூய்மை மற்றும் உள்ள தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் சாந்தி தவம். மூலாதாரத்தில் மனதை செலுத்தி தவம் ஏற்றுவோம். மூலாதாரத்தில் அழுத்த உணர்வு கிடைப்பதற்கு ஒரு சில முறை அஸ்வினி முத்திரை இட்டுக் கொள்ளலாம். கிடைத்த அழுத்த உணர்வை மனதார பற்றிக் கொண்டு தவம் ஏற்றுவோம். மூலாதார தவம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோகம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இதுக்கு ஆடியோ இல்லைங்க ஐயா. ஸ்ரீராமன் யாராச்சும் வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? முயற்சி பண்றோம், ஒரு நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சியத்தின் தலைப்பு வினையும் விளைவும். சுவாமிஜி அவர்கள் செயல் விளைவு தத்துவம் ஒரு தலைப்பு அகத்தாய்வில் வரும். இந்த தலைப்பில் பல வழிமுறைகள் சொல்லியுள்ளார்கள். அந்த இயற்கை நீதி, அதாவது ஒரு செயல் செய்தால் அதற்கு தக்கவாறு ஒரு விளைவு இருக்கும். அதாவது நாம் ஏன் பிறந்திருக்கோம் என்றால் நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு வினை, முன்னோர்னு சொல்லணும்னா நம்முடைய அப்பா தாத்தா அந்த மாதிரி ஒரு வினை விதைத்துள்ளார்கள். அதற்கேற்ற விளைவுகளை நாம் இந்த ஜென்மத்தில் கழித்தே தீர வேண்டும். அதே மாதிரி நம்ம என்ன வினைகள் இன்றைக்கு செய்கிறோமோ அது அடுத்த தலைமுறைகளை அதுக்கு தக்கவாறு விளைவு. நம்ம நல்லது செய்தோமானால் அதற்கு ஏற்ற விளைவுகளை அடுத்த தலைமுறை சந்திக்க நேரிடும். அதே மாதிரி நம் தீமை செய்தால் அதற்கு தக்கவாறு ஆன விளைவுகள் அடுத்த தலைமுறை சேரும். இப்ப இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மனித எப்படி வந்திருக்காங்க போதே இயற்கை இறைநிலை பேராற்றல் நீங்க அந்த பிரம்மஞான பாடல்ல வரும் தெரியுமாங்களா? எப்படி பஞ்சபூதங்களாகி ஓர் அறிவு முதல் 6 அறிவு, அதுவே அந்த இயற்கை இறைநிலை தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு மனிதனாக உருவெடுத்து கொண்டுள்ளது. அதற்கு பல லட்ச தலைமுறைகள் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ், அதாவது தன்னைத்தானே பக்குவப்படுத்தி ஒரு 5 அறிவு உயிரினங்கள் வரை வந்திருக்கும். பின்னர் நீங்க மேல் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குமையானால் இந்த 1 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியோட காலம் தொடர்ந்து நெருப்பு கோலமாகி குளிர்ந்து பூமியாகி அந்த இருக்கிற மனித வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேன்மைப்படுத்தி கடைசியாக அந்த மனித தலைமுறை வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மகரிஷியோட வருத்தம் என்னன்னா, மனிதனாகிய நாம் எவ்வளவு பக்குவப்படுத்தி நமக்கு ஒரு 6வது அறிவு கொடுத்து நாம் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டுள்ள திறமை நமக்கு உள்ளது. ஆனால் அதை நாம்
சரியான வழியில் உபயோகிக்கின்றோமே ஆனால் அது கிடையாது. என்ன பண்றோம்? எப்பொழுதுமே அதாவது நம்முடைய அதிக நேரத்தில் மனிதன் எவ்வாறு செலவிடுகிறான் என்றால், இன்பமயமான அந்த புலனின்பங்கள், அந்த பஞ்சபூதத்துக்கு ஏற்றவாறு எது இன்பம் கொடுக்குதோ, அந்த பஞ்சபூதங்களுக்கு இன்பம் கொடுக்குதோ, அதற்கு அடிமைப்பட்டு வாழ்கின்றான். அதனால என்ன ஆகுது? பல துன்பங்கள் அவனுக்கு நேருகிறது. அவ்வாறு செய்ய செய்ய என்ன, இந்த துன்பம் பெருகினால் உடல் நலம் கெட்டு நோய் நொடி அதெல்லாம் வருகிறது. அதுதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, வினையும் விளையும். நம்ம என்ன செய்யறோம் அது மாதிரி பஞ்சேந்திரியத்துக்கு ஆட்கொண்டு புலனின்பங்களுக்கு மயங்கி நாம் வாழ்ந்தோமேயானால் அந்த வினைவெல்லாம், அந்த விளைவு என்ன என்றால் அந்த துன்பமும் நோயுமே வந்து மீறும். எனவே இதனை அறிவோம். எப்படி வாழ வேண்டும் என்றால், இயற்கை இறைநிலைக்கு ஒப்பவாறு, அதாவது நாம் ஏன் பிறந்தோம் என்பதை கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் மனவளக்கலையில் மகரிஷி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வோம். வாழ்க்கை நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பாக ஞான கவிஞை கல்விக்கு விளக்கம் அளித்த நமது ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில்குமார் ஐயா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழா சுழலும் நுண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழா சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
மலைக்காதீர்வன் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காண்டாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானம் மகாபிரம்ம ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி.